என்ன மூட்ல இருந்தாங்கன்னு தெரியலையே அத்தை. நான் பேசிக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியாது. பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் சின்ன அம்மன் கோயில் இருக்குல்ல, அது பக்கத்துல 15 சென்ட்டுக்கு நிலம் வாங்கினாரு உங்க மாமா. எதுக்கு? நானும் அவரும் துண்டு துண்டா வெட்டி அவிச்சு திங்கவா? இல்லையே, பிள்ளைங்களுக்காக தானே பண்ணிருக்காரு. அத பத்திலாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. புடவை வாங்க காசு கொடுக்க மாட்டாரா உங்க மாமா, சொல்லி காட்டுறான். ஏன் ஏன் எதுக்குன்னு 4 கேள்வி கேட்கதானே செய்வாங்க. ஆனா காசு தரமாட்டேன்னு சொல்லிருக்காரா? சரி விடுங்க, பேசிக்கலாம். ஏய், என்னடி பேசிக்கிறது? ச்சே, நல்லா இருந்த பசங்க அப்படியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறிடுறாங்க. மாறிடுறானுங்க, என்ன மாத்திடுறாளுங்க. இல்ல புரியல, நீங்க என்ன எதுவும் சொல்றீங்களா? ஏய், அவனுக்கு இம்புட்டு வாயெல்லாம் கிடையாதுமா. உன்னை பார்த்துதான் பேச கத்துக்கிட்டான். நீதான் என்னென்னமோ சொல்லி அவன் மனசை கலைச்சு விட்டுட்ட. அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய், எனக்கு தெரியும்டி. இவதான் செந்தில அவங்க அப்பாக்கு எதிரா திருப்பி விட்டுருப்பா. அத்தை, இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்க. திடீர்னு அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுறான்னா அதுக்கு யாரடி காரணமா இருக்க முடியும்? அதுவும் பண விஷயமெல்லாம் பேசுறான்னா நீதான் ஏதாவது சொல்லிருப்ப. அத்தை, நல்லா இருக்கு அத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இத்தனை நாள் நீங்க என்ன இம்புட்டு தான் புரிஞ்சு வச்சிருக்கீல. சந்தோஷம். அக்கா, மீனா அக்கா. மீனா பாவம் அத்தை. வாமா வா. என்ன சத்தமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஒண்ணு பண்ணு, நீயும் உன் புருஷனை என் புருஷனுக்கு எதிரா திருப்பி விடு. யாரு அவங்களையா? மாமாக்கு எதிரா? சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. அத்தை, அவர்லாம் உங்க அப்பாவுக்கு எதிரா திரும்ப மாட்டாங்க. செத்த கோழி கவுந்து பறக்குதுன்னு மாமா சொன்னாருன்னா ஆமா 2 பறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்ப நீ முயற்சி பண்ணி பாத்திருக்க. சரவணனை அவங்க அப்பாக்கு எதிரா திருப்பி விட நீ முயற்சி பண்ணி பாத்திருக்க, அப்படிதானே? ஐயோ, ஐயோ, எங்க இருந்துரி நீங்க எல்லாம் வரீங்க? குடும்பத்தை கலைங்கன்னு சொல்லி உங்க வீட்ல இருந்து அனுப்பிச்சு வச்சாங்களோ? அப்படி சொல்லல. ஏய், இத பாரு, யார நம்புறதுனே தெரியல. ஐயோ, நான் வேற வெள்ளந்தியா உங்களை நம்பி பேசுறேனே. நீங்க மனசுக்குள்ள 1000 திட்டம் போடுறீங்க. குடும்பத்தை பிள்ளைங்களை பிரிக்க பாக்குறீங்க.